அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக ஃபுல்லா டிஜிட்டல் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் கொண்டு வந்து ஒண்ணு கூட இல்லைங்க. எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால வந்து இன்னமும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபுல்லா நியூலே எடுத்துட்டு வந்திருக்கேன். நிறைய மாடல் இருக்கு. பிரைஸ்ல உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. அதே ரேட்டு தான். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இதை ஃபுல்லாவே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். பட் வந்து டைம் அதிகமாக எடுக்கும் அப்படின்றதுனால மைல்டாக தான் ஓப்பன் பண்ண போறோம். ஓகேங்களா? டக்கு டக்கு நான் எடுத்து போட்டுருவேன். நீங்க ஜஸ்ட் மாடல் பார்த்துக்கோங்க. பிடிச்சதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்றது வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எப்போதும் போல அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து இந்த ஃப்ரண்ட் லுக் மட்டும் பாருங்க. ஓகேங்களா? இது ஒரு மாடல். எல்லாமே வந்து வித் ப்ளவுஸ் தான். அதில் உங்களுக்கு டவுட் வேணாம். ஏன்னா ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் விதவிதமாக வரும். கலர் கலராக. புரியுதா? ஸோ பாருங்களேன், கலர் கலராக வரும். அதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் தேவையே இல்லை. ஸோ குயிக்காகவே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி போட்டுறேன். ஜஸ்ட் மாடல் பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படி சூப்பரா தரமாக இருக்கும். இது பாருங்க, பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லுக் வந்து அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நார்மலாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளவுஸ் ஏரியா. எல்லாமே வந்து டிஜிட்டல் தான். ஓகேங்களா? டவுட்டாக இருந்தால் பேக் சைடு பார்த்துக்கோங்க. ஒயிட்டாக இருக்கா? டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ நிறைய இடங்கள் வந்து இது ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. திரும்ப வந்து ரீட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் திரும்ப திரும்ப இதை எடுக்கிறேன். இதில் வந்து நம்ம பூனம் வந்து கேட்டிருக்கோம். கிடைச்சிருச்சுன்னா அதுவும் அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் சாரி எடுக்கிறீங்கன்னா 750. ஓகேங்களா? ஏதோ வந்து ஒரு 30 சாரி 20 சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா 20க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 650 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஒரு சாரியோட ரேட்டு. சிங்கிள் சாரி இல்லை 5 சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு ரேட்டு உங்களுக்கு 750 இந்த மாதிரி தான் வரும். இதோட ப்ரைஸ் அப்டேட் வந்து கிளியராக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லவே ஃபாலோ பண்ணுங்க. அதில் தான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே உடனே அந்த லிங்க் அதிலே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு எவ்ரி அப்டேட் வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்க, குரூப் லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஓரிஃப்ளேம் குரூப்பும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஸ்மெட்டிக்ஸ் தான். அதில் வந்து என்னோட சிஸ்டர் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ ஆக்டிவாக இருக்காங்களான்னு தெரியல. ஸோ அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பிடிச்சிருந்தா அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஃபார்மலாக இந்த சாரீஸ் அப்டேட் வேணும் அப்படின்னா ஹோல்சேல் ரீட்டெயில்னு 2 குரூப் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நேரடியாக கூட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதுக்கு நான் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி கூட டேரெக்டாக கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். எவ்ரி அப்டேட் எல்லாமே கொடுப்போம். எல்லா சாரீஸோட அப்டேட்டும் கொடுப்போம். அதிகமாக அப்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பூனம் தான் அப்டேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பட்டில் இருக்குது. செம்ம ஆஃபரில். அதிகமாக என்ன ரேட் வரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 700 இல்லைன்னா 650 இந்த மாதிரியான ரேஞ்சில் வரும். அது வந்து உங்களுக்கு தனியாக கொடுப்போம். ஓகேங்களா? அது ஒரு பண்டல் வந்திருக்கு. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா சாரி? பயங்கரம், உண்மையில சூப்பராக இருக்குல்ல. இது நிறைய இருக்கு. ஒரு சில இதில் 2 சாரி இருக்கு, ஒரு சில இதில் 1 தான் இருக்கு. அதனால டைம் எடுக்காதீங்க. இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிலே பண்ணுறீங்கன்னா டக்குன்னு வந்து சோல்ட் அவுட் ஆயிரும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நமக்கு வந்து இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் நமக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் வந்துட்டு நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட நான் தாராளமாக உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போது நம்மக்கிட்ட தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ வெளிநாட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வந்து இந்தோனேசியாவில் இருந்தும் மலேசியாவில் இருந்தும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 40-50 தான் எடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கலெக்ஷன்ஸ் கூட சீக்கிரமாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால டிலே பண்ணாதீங்க, உடனே பார்த்துட்டு எடுங்க. உங்களுக்கு போக தான் அங்கே கொடுக்குற ஐடியா. இன்னொரு விஷயம்னா இவ்வளோ தைரியமாக சொல்ல காரணம் he knows only இங்கிலீஷ். அதனால நம்ம பேசுகிற தமிழ் வந்து அவங்களுக்கு பெரும்பாலும் புரியாது. ஃபுல்லாக வந்து அவங்க இங்கிலீஷ் தான் பேசணும் அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் இது பார்க்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு கொடுக்குற அதே ப்ரையாரிட்டி நம்ம லோக்கலில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கணுமே. ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இது பார்க்க சூப்பராக இருந்துச்சுல. நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 சாரிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சில இதில் டபுளாக வந்தது. டபுளாக உள்ள ஃபுல்லாக தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரே மாதிரியான கலரில் இருக்கிறது மட்டும் தான் இப்போ போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது ஃப்ரண்ட் லுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைன் செமையாக இருக்குல்ல. இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நம்ம இந்த ரோக்கே வரலை. அடிஷ்னலாக உள்ளதை தான் இப்போ நான் எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். இனிமேல் தான் இந்த ரோக்கே வரணும். ஏன்னா அவ்வளோ வரைக்கும் சாரி
பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உள்ளே சூப்பராக இருக்கும். இதுன்னு ஆப்பிள் டிசைனா? ஆப்பிள் டிசைன் கொடுத்தா அதில் ஒரு டிசைன். இந்த டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் இப்படி தான், வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரண்டில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்டோனு. உள் சைடு வந்து இது இந்த மடிப்பு வரும்ல அந்த சைடுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பெரும்பாலும் ஸ்டோன் கொடுக்கவும் கூடாது இந்த சைடு சொல்லப்போனால். ஏன்னா உங்களால் மடித்து கட்ட முடியாது. ஏன்னா இதை நான் கம்பெனியில் கேட்டிருக்கேன், ஏன் நீங்கள் ஃபுல்லாக கொடுக்குறீங்கல்ல அப்படின்னு. ஃபுல்லாக கொடுத்தா வந்து அவங்க கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வீட்டில் எல்லாத்தையுமே கேட்டப்போ ஆமாம் அதை எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வச்சு தான் எனக்கே தெரியும். ஸோ கட்டுறது வந்து சிரமமாகும் அப்படின்னு. உங்களுக்கு இது புதுசு இல்லை, எனக்கு புதுசு தானே. கிரீன் கலர் நல்லா இருக்குல்ல, செம டிசைன். ஓகே ஓகே, இப்போ தான் வந்து மெயின் ரோப்புலேயே வர்றோம். நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ். டிசைன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்ல கலருங்க உண்மையிலேயே. மைல்டாக உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிரிக்கிறது ஒரு நல்ல விஷயம், டேமேஜ் இருந்தாலும் பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்குங்க டிசைன் பார்க்க. உள்ள ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் செம்மையாக கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஆசுவாசமான கலெக்ஷன்ஸ். திஸ் இஸ் awesome. ஐயோ, எப்படி அசத்தலா இருக்குல்ல. எதுலையுமே உருவம் கிடையாது. கலம்கரின்னு சொல்லுவாங்கல்ல, உருவத்தை பொறுத்த வரைக்கும் கலம்கரின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை, எல்லாம் வந்து ஃப்ளவர் டிசைன் ஆர்ட் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ நான் எந்த அளவுக்கு வேகமாக எடுத்து போடுறேனோ அந்த அளவுக்கு இதை மடிக்கிறதுக்கு நான் படாத பாடு படணும். ஏன்னா 30 சரியுமே 34 சரி கிட்ட இருக்கும், எல்லாத்தையுமே மடிக்கணும். அதுக்கு எனக்கு டயர்டாகிடும். இந்த களைச்சி போடுறதுலாம் ஈஸி, இதை மடிக்கிறதுக்கு படுற பாடு எப்பா. சூப்பராக இருக்கா? அங்கே தெரியுது ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க என்ன பாடுபடுறாங்க. பாவங்க இவங்க எல்லாம். நம்ம அதுக்கெல்லாம் போனால் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. 2 சரி எடுக்கிறதுக்கு 20 சரியை கலைச்சி போட்டு பாவம். நான் வந்துட்டு லோக்கலில் வந்து பெரும்பாலும் செல் பண்ண மாட்டேன். அதுக்கு ரீசனும் கூட இதுதான். என்னன்னா ஒரு 2 சாரிக்காக பகுமானமாக எல்லாத்தையும் பிரித்து போட்டு போயிடுவாங்க. அதை மடிக்கிறதுக்கு நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும். பத்தாதுக்கு நான் சிங்கிளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது என்னாலலாம் எல்லா சாரியும் மடித்து அதை நான் திரும்ப ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா. அதனால தான் ஒன்லி வந்து ஃபோட்டோஸ் மட்டும். இப்போ ஃபோட்டோஸ்னால் பிரச்சனை இல்லை, ஒன்ஸ் அதை ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா அதை நம்ம திரும்ப திரும்ப போட்டுக்கலாம். ஆனால் டைரெக்டாக பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அதனால தான் வந்து ப்ரைஸை அதிகமாக்குறாங்களோ என்னவோ. இதெல்லாம் வந்து நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னா 850 ரூபா சாலிடாக போடுவாங்க. சேட்டு கடைகளில் தான் வந்து 850. பெரிய பெரிய கடையெல்லாம் போகிறீங்கன்னா 900 ரூபா இந்த டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும். அப்படிதான் அவங்க விற்கவும் முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய கடைகளை வச்சு அவங்க என்ன சர்வீஸ் பண்ண வர்றாங்க, அவங்களும் ப்ராஃபிட் பார்க்க தானே வர்றாங்க. எல்லாம் இந்த மாதிரியான மாடல் தான் அதிகமாக வருது என்ன. ஆனால் நல்லா இருக்குது, ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. பெரிய டிசைன், பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைனாக வரும்னு நினச்சேன். ஃபுல்லாக ஃப்ரண்டில் மட்டும் வித்தியாசமாக கொடுத்து உள்ள ஃபுல்லாக அந்த மாதிரி டிசைன் பார்க்க நல்லாவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய சாரி அப்படிதான் நினைக்கிறேன். சூப்பர். உள்ள அவ்வளோவா டிசைன் இல்லை, ஆனால் பார்டர் சைடு ஃபுல்லாக டிசைன் கொடுத்து இதெல்லாம் வந்து நார்மலாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு.
நல்லா இருக்குல்ல? உள்ள டிசைன் ஹார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சூப்பரா இருக்கு. அடே இது சூப்பரா இருக்குங்க பார்க்க. அன்எக்ஸ்பெக்டட். இது சூப்பரா இருக்கு, பார்க்கவும் அழகா இருக்கு பாருங்க. நல்லா இருக்குல்ல? இந்த கலர் நான் வந்ததுல இருந்து பிரிச்சு பார்க்கணும்னு பார்த்துட்டே இருந்தேன். நினைச்ச மாதிரியே சூப்பரா இருக்கு. ஏன்னா இது வந்த உடனே நான் பார்த்தேன், இது டிஃப்ரெண்டா இருக்கு, பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு. பிரிச்சு பார்த்தா நல்லா தாங்க இருக்கு. ஏன்னா வந்தப்போவே நான் பார்த்தேன். பாருங்க எப்படி இருக்குங்க, சூப்பர்ல. இதை பாருங்களேன். இன்னொரு விஷயம் சொல்லவா, இது எல்லாமே வந்து என்னுடைய ஓன் சாய்ஸ் தான். கலர்ஸ் நிறைய வந்தது, அதில் நல்ல கலராக பார்த்து நானாக தான் சூஸ் பண்ணேன். நானே சூஸ் பண்ணி எல்லாமே எடுத்தது. இதெல்லாம் பாருங்களேன், இந்த அமர்தீப்பில் ரீகால் மாதிரியான டிசைனில் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நந்தினியில் டிஜிட்டலில் இது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. ஓகே, ஸோ இது மட்டும்தான். ஸோ குயிக்காக பார்க்கலாம். டிசைன் இவ்வளோ பிரிண்ட்டும் வச்சுருக்காங்க, இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ சிரமம் தெரியுமா அதெல்லாம், எவ்வளோ பிரிண்ட்டு தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ பிரிண்ட்டுமே எடுத்து அவங்க புதுசாக பிரிண்ட் அடித்து இந்த மாதிரி கலருக்கு கொண்டு வந்து எவ்வளோ பெரிய வேலை இது. இவ்வளோ இருக்குது, அதுதான் ஆச்சரியம். இவ்வளோ டிசைன் வச்சுருக்காங்க ஒரு கம்பெனியில், இவ்வளோ டிசைன். பாருங்க டக்கு இது அன்எக்ஸ்பெக்டட். இது கொஞ்சம் நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஓப்பன் பண்ணால் பங்கமாக தான் இருக்குது. பாருங்க சூப்பராக இருக்குல்ல, நல்லா தாங்க இருக்குது டிசைன்லாம். இதுதான் சொல்லுவாங்களே, டோன்ட் ஜட்ஜ் a book by its cover அப்படின்னு. எதுவும் நல்லா இருக்கு, கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பங்கமாக இருக்குது. லாஸ்ட் ஒன். டே செம்ம சூப்பர், சூப்பராக இருக்கு. வேற எது இருக்கா? ஓகே, அவ்வளோதான், ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன். இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். மூச்சு முட்டை முதுகு வலிக்க போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.